நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்குமே பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வம் கிரிவலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சென்று நிற்கக்கூடிய முதல் இடம். அந்த தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்ப்பா, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் அப்படின்னு பல பேர் சொல்லி மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு கோவில். அது எந்த கோவில் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தான். அண்ணாமலையார் கோவில்ல உள்ள போயிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்றவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அங்கே கிரிவலம் செல்றத மிகப்பெரிய ஒரு வழக்கமா வச்சிருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இன்றளவும் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நீங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்றத வழக்கமா வச்சுக்கலாம். சரி, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் இன்றைக்கும் அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்கு. ஆனா அந்த கோவில் உருவாகிறதுக்குன்னு ஒரு கதை இருக்கும் இல்லையா? எப்படி அண்ணாமலையார் இங்க வந்தாரு, அண்ணாமலையார் கோவில் உருவான வரலாறு என்ன, உள்ள நிறைய சன்னதிகள் இருக்கு, முருகனுடைய சன்னதியும் சேர்ந்தே இருக்கு அப்படின்னும் பொழுது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகள் என்ன, இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சிக்காகவே இணைந்திருக்காங்க டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு சொன்னாலே பௌர்ணமி தினம் என்ன மாதிரியான பக்தர்கள் இருக்காங்க சிவனுக்கு அப்படிங்கிறத ஒரு க்ஷணம் நம்ம அங்கே போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு மலை முழுவதும் மக்கள் வெள்ளமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடியும் அங்கே சாதாரண ஒரு விஷயம்தான் இருந்திருக்கும். ஆனால் அது நிகழ்த்துறதுக்கு தெய்வம் ஏதாவது ஒரு சூட்சம விளையாடி தான் அங்கே அந்த கோவில் உருவாகியிருக்கும். அப்படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உருவான வரலாறு என்ன, அதற்கான புராண கதைகள் என்னங்கிறத நம்ம நேயர்களோடு பகிர்ந்துக்கோங்க மேம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார் கோயில், அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்ட லிங்கமா அப்படின்னா கிடையாதுமா. அவர் பார்த்தீங்கன்னா மலையே ஈசனை நிற்கிறார் இல்லைங்களா? மலையே ஈசன். பொதுவாக இந்த அண்ணாமலை கோயில் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா இது நிழல் இல்லாத கோபுரம். இல்லை, நிழல் அதில் படியும். அது ஒரு அதிசயமாக சொல்லுவாங்க. ஆனால் நிழல் அந்த கோபுரங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பிரதானமான கோபுரம் என்ன அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் கட்டின 217 அடி உயரம் உள்ள கிழக்கு கோபுரம். அதுதான் பிரதான வாயில். அது பிரதானமான இருக்கு. அதுக்கப்புறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய கோயில்களும் ஒரு அரசன் பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசர்கள் கைங்கரியம் அப்படின்றது செஞ்சுதான் இருப்பாங்க. அரச காலம்லாம் முடிஞ்சிடுச்சு, அரச ஆட்சியெல்லாம் முடிஞ்ச பின்னாடியும் செல்வந்தர்கள், அந்த ஊர்ல இருக்க செல்வந்தர்கள் அந்த கோயிலுக்கு கைங்கரியம் அப்படின்றது செய்யதான் செஞ்சிருப்பாங்க. பொதுவாக ஈசனுக்கு மட்டும்தான் விபச்சாரிகள் கட்டின கோபுரம் அப்படின்றதும் இருக்கு. ஆமா, இது திருவண்ணாமலையில மட்டும்தான் சாத்தியமான. இது பார்த்தீங்கன்னா காலத்தில இருக்கு. அதாவது ஈசனுக்கு பார்த்தீங்கன்னா ஈசனோட அன்பு யார் வேணாலும், அதாவது பொண்ணுல பார்த்தீங்கன்னா ஈசனோட சிற்பத்தை செஞ்சு இப்படி கண்ணத்தை கிள்ன ஒரு விபச்சாரி கதையும் இருக்கதான் செய்யுது. புரியுதுங்களா? ஈசனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடியவர்கள் எல்லாருக்குமே ஈசனை பிடிக்கும். நான் என்ன தொழில் செஞ்சாலும் கவலை இல்லை, நான் என்ன தொழில் செஞ்சாலும் என்ன பண்ணாலும் எப்பேற்பட்ட தப்பானவங்களா இருந்தாலும் ஈசன் அவனோட ஆட்கொள்ளுவான். அதுதான் ஈசனுடைய குணாதிசயம். அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குமா. அதாவது சிலந்தி கோயில் கட்டந்து இருக்கு, சிலந்தி பார்த்தீங்கன்னா வளைய விதிச்சது இருக்கு, சிலந்தி பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு இந்த சித்திரப்பந்தல் போட்டது இருக்கு, குரங்கு வழிபட்ட ஸ்தலம் இருக்கு, புலி வழிபட்ட ஸ்தலம் இருக்கு, எத்தனையோ இருக்குமா. நண்டு வழிபட்ட ஸ்தலம், ராஜனாக மாணிக்கத்தை வழிபட்ட ஸ்தலம், இப்படி இருக்கதான் செய்து ஒவ்வொரு ஸ்தலமா நம்மளோட பதிவுகளை கொடுக்கதான் போறோம். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சிவனடியார்களுக்கு ஒரு பெரும் விருந்தா இருக்கும் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த அண்ணாமலையார் கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா மொதல் விஷயம், நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க கோபுரத்துக்கு நிழல் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மகா குரு பூஜையும் போது கர்ப்ப கிரகத்தில் இருக்க நடராஜர் சிலையினோட நிழல் ஆடுமா, அசையும். நடராஜர் அங்கே நடனம் புரிகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அங்க நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் மக்கள் அதாவது பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஆனந்த தாண்டவம் ஈசனோடது அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த குரு பூஜையும் போது அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கர்ப்பகிரகத்துக்கு வடக்கே பாத்தீங்கன்னா பிரம்ம தாண்டவம் அப்படின்ற ஒரு பெரிய தூண் இருக்கு. 9 முறை அதை கட்டி தழுவுனா நீ நினைச்ச மாத்திரத்துல நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு. அதுக்கும் மேலமா நீ ஈசன் கோயிலுக்கு போயிட்டு அது பண்ணா இது செஞ்சாதான் நடக்கும், இந்த வேண்டுதல் நீ பண்ணையானாதான் நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாதுமா. ஈசனுக்கு தயால எண்ணம், ஆசுதோஷ்
அப்படிம்பாங்க. கல்பவருட்சு, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பான், எது கேட்டாலும் கொடுப்பான், உன்னோட பதவி எனக்கு கொடுத்துறியா அப்படின்னா கூட கொடுத்துருவான். அதுதான் ஈசன். அதனால தான் வடக்க வந்து பார்த்தீங்கன்னா வடக்கங்கள்லாம் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா போலேநாத் அப்படிங்கிறாங்க, இன்னசென்ட்டான கடவுள். சரி, இப்போ அண்ணாமலையாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மலையாக இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரேதா யுகத்தில் ஒரு மலையாகவும், கிருதா யுகத்தில் ஒரு மலையாகவும், துவாபர யுகத்தில் ஒரு மலையாகவும், கடைசியில் கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாறையா, அதாவது கல் மலையா மாறிடுச்சு அப்படிம்பாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வெறும் நெருப்பு பிழம்பா இருந்துச்சா அந்த இடம். ஆமா, அதுக்கப்புறம் அந்த மலையே நெருப்பா இருந்துச்சா, அதுக்கப்புறம் மாணிக்க மலையா மாறுச்சு, அதுக்கப்புறம் தங்க மலையா மாறுச்சு, அதுக்கப்புறம் இப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கல் மலையா மாறிடுச்சு. இன்னொரு அதிசயம் அண்ணாமலையார் கோயில்ல என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில சூரியன் ஒளி அந்த மலையில படும்போது அந்த மலையே இப்ப கைலாசம் எப்படி இருக்கும், கைலாஷ் பர்வத் எப்படி இருக்கும், அப்படியே பொன்னிறமா மின்னும். அந்த மாதிரி இந்த அண்ணாமலையார் மலையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொன்னிறமா மின்னும் அப்படின்றது அதீத வெளிச்சமாக தெரியும் அப்படின்றது உண்மைமா. இன்றளவும் வந்து பாருங்க, விடியற் காலையில் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம ரூபத்தில் நிறைய விளக்குகள் அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி விளக்குகள் ஓடுறதை நம்மளால பார்க்க முடியும். அது மின்மினி பூச்சி கிடையாது, இவ்வளோண்டு கிடையாது, வெளிச்சம் ஒளி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் கிட்ட வந்து பறந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் எப்படி இந்த ஒளி வருது? இது அத்தனையும் சித்தர்கள் சூக்ஷ்ம ரூபத்துல அண்ணாமலையார விடியற் காலையில வந்து வழிபாடு பண்ணிட்டு போறாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சித்தர்கள் வந்து, ஆனா பொதுவாவே ஒரு உண்மை சொல்றது இருக்குல்ல மேம், திருவண்ணாமலையில கிரிவலம் போறாங்க, சரியான ஒரு நேரத்துல போறாங்க, நமக்கான ஒரு பிராப்தம் இருக்குன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல சித்தர்களை நம்ம தரிசனம் பண்ணலாம், நமக்கு என்ன பலன் சொல்லணுமோ அவங்க சொல்லிட்டு போவாங்க. அது உண்மைதான். இதுக்கும் மேல அண்ணாமலையார் கோயில்ல வந்து ஒரு நந்தி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா காலை மாத்தி உட்கார்ந்துட்டு இருக்கும். இதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அந்த கதை வந்து செவி வழி செய்தி மட்டும் இல்ல, வரலாற்று உண்மையும். ரமண மகரிஷி வாழ்ந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா, அது வயசு பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைகளோட சமீபத்துல நடந்த கதை. ரமண மகரிஷி வாழும்போது நடந்த கதை. 2 பெண் பிள்ளைகளோட கோயிலுக்கு வருவாங்களாம். ஒரு நாள் பிரதோஷ வழிபாடு ரொம்ப நாழி ஆயிடுத்து. பிரதோஷ வழிபாடு முடிச்சுட்டு அந்த அம்மா கோயில்ல கைங்கரியம் செய்யறது, ஈச மேல அலாதி பாசத்தினால கோயில்கள்ல சிறிய சிறிய வேலை செய்யறது. சிறிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு நடந்தே போறதான், அந்த கிரிவல பாதையில வீடா நடந்தே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கால பசங்க அந்த அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அம்மானோட அந்த பெண் பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா கேலி பண்ணி ஏதோ தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது அந்த அம்மா ரமண மகரிஷியை வேண்டியிருக்காங்க, ஐயா ரமணா என்ன பண்ணுவேன், ஈசனுக்கு சேவை செஞ்சு வந்தனே இப்படி இக்கட்டுல மாட்டிக்கண்ணே, அந்த வார்த்தை ஈசனுக்கு சேவை செஞ்சு வந்து இப்படி இக்கட்டுல மாட்டிக்கண்ணே சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நந்தியம்பெருமாள் அம்சாரா ரமணர், அப்பா போ அந்த கால பசங்களை துரட்டிட்டு வா, அந்த பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்து அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த நந்தி வந்து மாறி உட்கார்ந்ததா சரித்திரம் இருக்குமா, புரியுதுங்களா? இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். ஆக அதுக்கும் மேல நம்ம வந்து அண்ணாமலையாரனோட அதிசயம் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். பொதுவா அண்ணாமலையார் சுயம்பு லிங்கம் அப்படின்றாங்க. இன்றளவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது அக்னிஸ்தலம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அண்ணாமலையான நினைக்க மூர்த்தி அப்படிம்பாங்க. நீ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கோபுரத்தை பார்க்கணும், வழிபாடு பண்ணணும், எல்லாம் செய்யல. நீ அண்ணாமலையானே அப்படின்னு நீ நினைச்சா, அண்ணாமலைக்கு அரோகரா அப்படி நினைச்சாலே போதும் உனக்கு முக்தி. அதுதானே உண்மை. அப்ப இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்ப கிரகத்துல போய் நிற்கும் போது அந்த உஷ்ணத்தை உணர முடியும் அண்ணாமலையார் கோவில். ஆமா, அந்த லிங்கம் வந்து வெறும் நெருப்பு பிழம்பா இருந்துச்சா ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் அது வந்து இப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது கல் சிலையா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு தாத்பரியம் இருக்கு. அதை நம்மளால உணர முடியுமா? எப்படி சூரியனார் கோயில நம்ம சொன்னோம் சூரியன் இருக்கான் அப்படின்றத உணர முடியும் அப்படின்னு, அதே மாதிரி அண்ணாமலையான் அங்க இருக்கா அப்படின்றத உணர முடியும். எங்க கடவுள் இருக்காங்க காமி அப்படின்றவங்களுக்கு நம்மளால காமிக்க தான் முடியும். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அழகா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் சிவா எவ்ரிவேர் பட் யூ கான் see. விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர். புரியுதுங்களா? ஈசனை மட்டும் நீ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீ பார்த்துட்டேன்னா அப்புறம் என்ன இருக்கும் உனக்கு இந்த பூலோகத்துல? நீ சிவசாயுஜ்யம் அப்படின்றத அடைஞ்சிடுவே இல்லையா? அப்ப இந்த திருவண்ணாமலையினோட தாத்பரியம் என்ன? அந்த மலையே ஈசனோட சுரூபம். மலையே ஈச வேற மலை வேற இல்லை இல்லைங்களா? சொன்ன மாதிரி முதல்ல வந்து அந்த மலை வந்து பல யுகங்களுக்கு முன்னாடி நெருப்பு பிழம்பா தான் இருந்தது. இன்றளவும் நம்ம அக்னிஸ்தலமா தான் அந்த திருவண்ணாமலையை நம்ம வழிபாடு செய்யறோம். ஆமா, அண்ணாமலையாரா அப்படிதான் பாவிக்கிறோம். சரி, இப்ப அண்ணாமலையார் அங்க வந்ததுனோட கதை என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்க ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தான் என்ற அகங்காரம் எழும் இல்லைங்களா? அந்த மாதிரி பெருமாளுக்கும் பிரம்மதேவனுக்கும் யார் பெரியவர் அப்படின்ற ஒரு போட்டி இருந்துச்சா. அப்ப 2 பேரும் போட்டி போட ஈசன் தலையிட்டு, என்னோட அடியும் முடியும் யார் முதல்ல பாக்குறாங்களோ அவங்கதான் பெரியவர், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அப்ப 2 பேரும், பெருமாள் என்ன பண்றாரு, வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள போறாரு, நான் அடியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அதே மாதிரி பிரம்மதேவன் அன்னப்பறவையினோட ரூபம் கொண்டு வானத்துல பறக்கிறாரு, நான் முடியை பார்த்துட்டு வரேன். 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்ப
நம்மளுக்கு வந்து பிரம்மர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழம்பு கீழே விழுது, கீழே வந்துட்டு இருக்கு, கீழே நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ பிரம்மதேவன் கேட்குறான், நான் ஈசனுடைய முடியை பார்க்கணும், இன்னும் எவ்வளோ நாழிகை நான் வந்து பயணிச்சு போகணும் அப்படின்னும் போது அந்த தாழம்பு சொல்லுது, 40,000 வருடமாக நான் வந்துட்டு இருக்கேன் ஈசனோட தலையிலிருந்து அப்படிங்குது. இதை பார்த்த பிரம்மன் முடிவு பண்ணிக்கிறான், என்னால் ஈசனோட முடியை பார்க்க முடியாது. அப்போ யோசிக்கிறான், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? தாழம்பு கேட்குது, என்ன உதவி? நீ பொய் சாட்சி சொல்லு, நான் ஈசனுடைய முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு பொய் சாட்சி சொல்லு அப்படிங்கிறாரு. அதுவும் ஈசன் கிட்ட பொய் சாட்சி சொல்லுது. பொய் சாட்சி சொன்ன பின்னாடி ஈசன் அந்தர்யாமி இல்லையா, உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாதா? ஈசன் என்ன பண்றான், ஒரு சாபம் என்ன சொல்றான், நீ பொய் சொல்லி இந்த மாதிரி பண்ணதுனால பூலோகத்துல உனக்கு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதையும் மீறி ஈசனே ஒரு ஸ்தலமும் கொடுத்திருக்கான், திருப்பட்டூர் ஈஸ்வரன். திருப்பட்டூர் ஈசன் அங்க பிரம்மனுக்கு ஒரு ஸ்தலமும் கொடுத்திருக்கான், ஒரு இடம் சன்னதியும் இருக்கு. விதி இருப்பின் விதி கூட்டி அருளுக அப்படின்னு பிரம்மனுக்கு அந்த இடத்துல சொல்லவும் சொல்லியிருக்காரு ஈசன். புரியுதுங்களா? அது ஈசனுடைய தயாளு குணம். அதுக்கப்புறம் பெருமாள் வராரு, தோல்வியை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈசன் ஜோதி பிழம்பா பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி கொடுக்கிறார். அததான் ஒண்ணு சொல்லுவாங்க, மாலுக்கும் மயனுக்கும் காணுன்னா கடவுளாக அண்ண முடியாத மலையாக அண்ணாமலையாக ஈசன் ஜோதி ரூபமா நிக்கிறான், நெருப்பு பிழம்பா நிக்கிறான். அந்த நெருப்பு பிழம்பாவே மலை இருந்துச்சான். புரியுதுங்களாமா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்ன ஒரு யுகத்துல நெருப்பு பிழம்பா அந்த மலை இருந்தது. அதுக்கப்புறம் தங்கம், அதுக்கப்புறம் இப்ப கல்மலை. இந்த தீபம் ஏத்தும் போது, கார்த்திகை தீபம் போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மலை மேல தீபம் ஏத்ததுக்கு முன்னாடி அர்த்தநாரீஸ்வர கோலம் போண்டு ஈசா அழகா ஆடி வருவா. அந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்தை பாக்குறதுக்கே பக்தர்கள், கோடான கோடி பக்தர்கள் காத்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி முன்னாடியே உட்கார்ந்து இருப்பாங்க அந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்தை பாக்குறதுக்கு. ஏன் அப்படின்னா அந்த கோலத்தை ஆடி ஆடி வரும்போது பார்த்தா அந்த வருஷம் முழுசும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது மக்களோட மனசுல ஒரு தீராத நம்பிக்கையா இருந்து வருது இல்லைங்களா? அப்ப அர்த்தநாரீஸ்வர கோலம் பூண்டு அங்க வர்றதுக்கான காரணம் என்ன? இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சிவன்னாலே சிவன் அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிக்கிறார். ஆனா இந்த பர்டிகுலரா அந்த நாள்ல பிரத்யேகமான ஒரு காட்சியா வருது காட்சி. அப்ப ஏன் அங்க வந்து அந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்தை நம்மளுக்கு காமிக்கிறாங்க? ஏன் அவர் அர்த்தநாரீஸ்வரா வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி வராரு அப்படின்னா, ஒரு முறை என்ன ஆகுது, பிரிங்கி மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த வரலாறுக்குள்ள வரலாறு அது என்ன அப்படின்னா, பிரிங்கி மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஈசனை தவிர வேற யாரையும் வழிபாடு பண்ண மாட்டார். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கு, அம்பிகையும் வழிபாடு பண்ண மாட்டார். அப்ப ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பிரிங்கி வந்து கைலாசத்துக்கு போறாரு. கைலாசத்துக்கு போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா 33 தேவர்களும் ரிஷிகளும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷினியரும் தேவலோக கன்னிகைகளும் நாகலோக கன்னிகைகளும் அப்சரவஸ்களும் கந்தர்வர்களும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடுல ஈடுபட்ட மனிதர்களும் ஈசனை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வராங்க. ஈசனையும் அம்பிகையும் ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு தான் போறாங்க. ஆனா பிரிங்கி சிவனை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கவர்ல. அப்ப என்ன பண்றாரு, ஈசனை மட்டும் சுத்தி வர்றாரு. இதை பார்க்குற அம்பிகைக்கு கோவம் வருது. அடுத்த முறை பிரிங்கி வராரு. அடுத்த முறை பிரிங்கி வரும்போது ஈசனோட ரொம்ப நெருக்கமா உட்கார்றா. ஈசனை மட்டும் தனியா சுத்த முடியாது. அப்ப பிரிங்கி என்ன பண்றாரு, ஒரு வண்டா மாறி ஈசனை மட்டும் தலையை 3 முறை சுத்திட்டு போறார். சுத்திட்டு மனித ரூபம் எடுத்து வர்றார். அப்ப சக்தி கேட்கிறா, ஏ பிரிங்கி நில் அப்படிங்கிற. அவ கோவக்காரி இல்ல, சட்டுன்னு கோவப்படுவா, பட்டுன்னு ஆத்திரப்படுவா. ஏ பிரிங்கி நில் அப்படிங்கிற. அவரு நிக்கிறாரு. நிற்கும் போது நீ எப்படி என்ன புறம்பா தள்ளி வச்சு ஈசனை மட்டும் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கும் போதே ஈசன் சொல்றார், அம்மா அவன் மோட்சத்தை மட்டுமே விரும்பியவன் அம்மா. அவன் வந்து பாத்தீங்கன்னா பூலோக ஆசைகளுக்காக அவன் வாழல, அவன் மோட்சத்தை மட்டுமே விரும்பியவன், அதனால என்னை மட்டுமே வழிபாடு பண்றாமா அப்படின்னு ஈசன் சொல்றாரு. அம்பிகைக்கு கோபம் வந்து தனியில, எப்படி நீ அகிலலோக ஐயனா இருந்தா நான் அகிலலோக அன்னை இல்ல, என்னை எப்படி அவன் புறம்பா தள்ளி வச்சு அவன் வழிபாடு பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்குவாதம் அதிகமாகுது. அப்ப அம்பிகை சொல்ற, ஏய் பிரிங்கி, உன்னோட உடம்புல இருக்க ரத்தம் என்னோட அம்சம், அதே மாதிரி சதை என்னோட அம்சம் அப்படின்னும் போது நீ என்ன பண்ணுவ, அதை விட்டுருவியா அப்படின்னு கேட்பா. பிரிங்கி உதிர்த்து தள்ளிடுவார். ரெண்டுமே வேண்டாம், எனக்கு வேணாம், எனக்கு என் ஈசன் மட்டுமே போதும். அந்த அளவுக்கு ஈசன் மேல ஆசை. இன்றளவும் ஒவ்வொரு சிவனடியார்களுமா ஈசனுக்காக வாழ்வாங்க, ஈசனுக்காக சாவாங்க. அவங்க தான் உண்மையான சிவனடியார். 4 பிரதோஷம் போறேன், 5 சிவராத்திரி போறேன், நான் சிவனடியார்னு என்னால சொல்லிக்க முடியாது. நான் ஈசனுக்காக வாழ்வேன். சாவ சொன்ன இந்த க்ஷணம் ஈசனுக்காக சாவேன். அப்ப நான் உண்மையான சிவனடியார். எனக்கு எல்லாமே ஈசன் தான். புரியுதுங்க? அந்த க்ஷணம் உதிர்க்கிறாருமா. உதிர்த்துட்டு அந்த எலும்பு கூடு மட்டும் இருக்கு. எலும்பு கூடு நிக்க முடியாது இல்லையா, ஆட்டம் கண்டு கீழே விழப்போது. ஈசன் வந்து ஒரு தடியை தூக்கி போடுறாரு. அந்த எலும்பு கூண்டு அந்த தடியை பிடிச்சிட்டு நடந்து போகுது. இதை பார்த்த அம்பிகைக்கு ரொம்ப கோவம். என்ன ஒருத்தன் அவமரியாதை பண்றான், நீ அவனுக்கு தடி கொடுத்து உதவறியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்னு பூலோகம் வந்துடுறான்.
பூலோகம் வந்து ஒரு இடத்துல ஒரு வனத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடமா முழுசும் காஞ்சி போயிருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம முனிவரனோட ஆசிரமம் முழுசும் காஞ்சி போயிருக்கு. காஞ்சி போயிட்டு அம்பிகை வந்து உட்கார்ந்த பின்னாடி எல்லா வண்ண மலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா பூக்குதுமா. அழகா பூத்து எல்லா பழங்களும் காய்க்குது. எல்லா அந்த இருக்க ஒவ்வொரு மரங்களும் செடிகளும் துளிர்த்து நிறைய பறவைகளும் பட்சிகளும் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கு. கௌதம் மகரீஸ்வரர் வந்து பார்த்து ஐயோ நம்ம ஆசிரமம் தப்பா வந்துட்டோமோ அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா நம்ம இடம் தான். இன்னும் இப்படி எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு. எங்க ஏதோ ஒரு தெய்வ சக்தி இங்க வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு அங்கே போய் பார்த்தா நுணாமரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டு இருக்கா. பார்வதியை பார்த்த உடனே ஏமா இங்கே வந்தேன்னு கேட்க முடியாதுல்ல, அவளே கோவக்காரி. என்ன ஏன்டா வந்த, நீ ஏன் வந்தேன்னு கேட்பேன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாளுன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டு அவள் பக்கத்தில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுக்குறாரு, சாப்பிட ஏதாவது கொடுக்குறாரு. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, பூலோகத்தில் இது வரைக்கும் யாருமே கடைபிடிக்காத ஒரு விரதம் அப்படின்றது இருக்கா, ஒரு பூஜைன்றது இருக்கா, எனக்கு சொல்லு, நான் கடைபிடிக்கிறேன். அப்ப 21 நாள் விரதம் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதுதான் கேதார கௌரி நோன்பு அப்படின்னு இப்பயும் நம்ம கொண்டாடக்கூடிய வழிபாடு பண்றது. அது 21 நாள் கௌதம மகரிஷினோட உத்தரவின் பேர்ல, ஆணையின் பேர்ல, அவரோட அறிவுரையின் பேர்ல அந்த தாயார் வந்து பாத்தீங்கன்னா ஈசனை வழிபாடு பண்ணி 21 நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதர்சம், ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரு வெத்தலை, ஒரு தேங்காய் முடி, இதை மட்டுமே சாப்பிட்டு அவ வழிபாடு பண்ணி 21ஆவது நாள் ஈசன் ரிஷப வாகனத்துல வந்து ஃபர்ஸ்ட் எழுந்தொருளி அவர் காட்சி கொடுத்து அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பிழம்பாவும் காட்சி கொடுத்தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீப திருநாள் அன்னைக்கு. அதனால தான் இன்றளவும் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் யாருமே இனிமேல் பட்டு உன்னை என்னிலேருந்து பிரிக்க முடியாது, என்னுடைய இடப்பாகத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்த ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படின்ற முதல்ல கொடுத்தவன் யாரு அப்படின்னா ஈசன். எனக்கு நீ வேற நான் வேற இல்லை, நீயும் நானும் ஒன்று தான். உனக்கு என் உடம்புலேயே பாதி கொடுத்துட்றம்மா, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதுலாம் ரெண்டாவதுமா, என் உடல்லே பாதி கொடுக்குறேன் அப்படின்றதும் ஈசன் தான். வரதட்சணையே வாங்காமல் திருமணம் பண்ணதும் ஈசன் தான். இப்படி எத்தனையோ பெருமைகள் ஈசனுக்கு இருக்கதாம்மா செய்யுது. புரியுதுங்களா? ஒவ்வொரு பொண்ணும் நினைக்கணும் ஈச மாதிரி புருஷன் கிடைக்கணும். இது வடநாட்டில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா, நிறைய நோன்புகள் இருக்கு. ஈச மாதிரி எனக்கு புருஷன் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு கன்னி பொண்ணும் வழிபாடு பண்ணி விரதம் இருந்து சிவ வழிபாடு அப்படின்றது பண்ணதான் செய்கிறாங்க. இன்னொரு பதிவில் நம்ம அதை பற்றி பேசலாம். புரியுதுங்களா? ஆக அதை வந்து உணர்த்தும் பொருட்டு தான் அன்னைக்கு தான் தன் உடல்ல இடப்பாகத்தை அம்பிகைக்கு கொடுத்தார். அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அதை உணர்த்தும் பொருட்டு இப்ப அர்த்தநாரீஸ்வரர் வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி ஏற்றப்படும் அப்படின்றது உண்மை. ஏன்னா திருவண்ணாமலை கோயில் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஜோதி சொரூபமா அவரு முழுமையா காட்சி கொடுக்குறாருன்னு நம்புறது. இந்த காலத்திலும் நம்ம வந்து வழிபாட்டு முறைகளோட, ஏன்னா அங்க தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் வீடுகள்ல நம்ம வந்து தீபமே ஏற்றுவோம். அது வந்து நம்ம பாரம்பரியமா கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி கேதார கௌரி விரதம் இருக்கிறது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுலாம் அழகா சொன்னீங்க. அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த முறையும் சொல்லுங்கம்மா. அதுக்கு பின்னாடியே ஒரு சிறப்பு வரலாறு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும்தான் அந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமும் இருக்கு இல்லையா? இல்லம்மா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றும் போதே நம்ம சில விஷயத்த பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு க்ஷண நேரம் நம்மளால தீபத்தை பார்க்க முடியாது. நம்ம லைவ் பார்த்துட்டு இருப்போம் தொலைக்காட்சியில. அந்த கரெக்டா அந்த தீபம் ஏற்ற நேரம் மட்டும் என்னன்னே தெரியாது, வேற ஒரு ஃப்ரேம் வந்து நின்னுடும். ஆமா, இல்லம்மா, அது என்னன்னா மேகங்கள் வந்து அப்படியே மொத்தமா சூழ்ந்துரும், கருப்பா தெரியும், தீபத்தினோட ஒளியே தெரியாம போயிடும்மா. இது வந்து இன்னைக்கு நம்ம தீபத்தினோட ஒளி இவ்வளோ வந்து நம்மளுக்கு தொலைக்காட்சிகள் மூலியமா பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியல. அந்த காலத்துலயும் ரொம்ப தொட்டு தீபத்தினோட ஒளியே தெரியாதா? காரணம் என்ன அப்படின்னா தீபம் ஏத்தின க்ஷண நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை சக்திகளும் ஈசனை வந்து வழிபாடு பண்ணுவாங்களா, மேக கூட்டங்களா, சூக்ஷ்ம ரூபத்துல. அதனால தான் நம்ம சாமானியர் கண்ணுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபம் தெரியறதில்ல. அதுக்கும் மேலம்மா இந்த திருவண்ணாமலை கிரிவலம், திருவண்ணாமலை பற்றி பேசணும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் பேசாம நம்மளால பேசவே முடியாது. அதுக்கும் மேலே அஷ்டதிக் பாலகர்கள் அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா தெரியும். இந்திரலிங்கம், யமலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த அண்ணாமலையார் கோயிலை சுற்றி வரோம் அப்படின்னாமா அதில் என்ன தாத்பரியங்கள் இருக்குது? ஒவ்வொரு நாள் நம்ம கோயிலை சுற்றி வரோம் அப்படின் போது ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குது. ஒவ்வொரு விதமான கிரகங்கள் பிரீத்தி ஆவாங்க. சனினால் வரக்கூடிய பீடிக்கைகள் எல்லாம் குறையணும் அப்படின்னா சனிக்கிழமை நம்ம சுற்றி வரணும். சந்திரனால் வரக்கூடிய பீடிக்கைகள் அங்கே சந்திரலிங்கத்தை வழிபாடு பண்ணணும், திங்கக்கிழமை சுற்றி வரணும். செவ்வாயினோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சரியில்லை, அப்போ செவ்வாய்க்கிழமை. புதன் பகவானால கெடுதல்கள் வருது அப்படின்னா புதன்கிழமை. எனக்கு எதனால் கெடுதல் வருதுலாம் தெரியாதுமா, ஆனால் என்னை சுற்றி பிரச்சனை தான்.
நாலா பக்கமும் பிரச்சனை, 8 பக்கமும் பிரச்சனை, 10 திக்கிலும் பிரச்சனை. இருக்கிறதே 8 திக்கு தானம்மா. அப்படின்னா 10 திக்குலயும் பிரச்சனை. மேல இருந்தும் பிரச்சனை வருது, கீழே இருந்தும் பிரச்சனை வருது. அப்ப 10 திக்குலயும் பிரச்சனை வருது. தசரதனை சொல்லுவாங்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட அப்பாவை. தசரதன் எதுக்கு சொல்றாங்கன்னா 10 திக்குலயும் தேர் ஓட்டக்கூடியவரா. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி எனக்கு 10 திக்குலயும் பிரச்சனை வருது. நான் என்னம்மா பண்ணிட்டோம்? ஒன்றும் பண்ணாதம்மா. சனிக்கிழமை தோறும் நீ வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு போ. முடிஞ்சா அண்ணாமலையார் தரிசனம் பண்ணு. முடியலையா, மலையே அண்ணாமலை தான், மலையே ஈசன், மலையை பாரு, வழிபாடு பண்ணு, சுத்தி வா. நேர அண்ணாமலை நின்று, நேர அண்ணாமலை முன்ன நின்று நீ மலையை பாரு. அதுக்கும் முடியலையா, எனக்கு ரொம்ப வயோதிகம் ஆயிடுச்சு, பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு, நான் என்னம்மா பண்றது? நேர அண்ணாமலைக்கு போமா. நேர அண்ணாமலையே நீ 10 முறை சுத்தி வந்த அப்படின்னா கிரிவலம் வந்த புண்ணியம் கிடைக்கும். சுப்பிரமணியம், அதாவது முடியாதவங்களும் அண்ணாமலையார தரிசனம் பண்றதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கு. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி கொஞ்சம் மெய்சிருக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிவன் பார்வதி பத்தி பேசும்பொழுது அவங்களுடைய அந்த சிறப்பான சூட்சுமமான சில விஷயங்கள் மூலமா இன்றளவும் மனித குலத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கிற மாதிரியான விஷயங்களை செய்துட்டு போயிருக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சமமில்லை, எண்ணில் பாதி நீன்னு அர்த்தநாரீஸ்வரரா அவர் காட்சி கொடுத்த ஸ்தலமும் இந்த திருவண்ணாமலை தான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமும் திருவண்ணாமலை தான். ஒரு நாள்ல எல்லாம் நம்மளால ஈசனை பத்தி பேச முடியாதுமா, அண்ணாமலையாரை பத்தி பேச முடியாது, அருணாச்சலேஸ்வரர் பத்தி பேச முடியாது. இருந்தாலும் மக்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும், நம்ம தகவல்களை மட்டும் சொல்லிடுறோம். அழகான வரலாற்று பின்னணிகளை நம்ம நேயர்களோட இன்றைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் குறித்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மிக்க நன்றி மேம். நன்றி.